பொறுத்துக. சொல் பொருள். நெடி, நாற்றம், மழலை, குழந்தை, வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி. பேதையர் எதிர்ச்சொல் தருக. அறிவுடையவர். பேதையர்னா அறிவில்லாதவர்னு அர்த்தம். எட்டுத்தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலை கண்டறிக. முல்லைப்பாட்டு. அப்போ எட்டுத்தொகையில் இடம்பெறும் நூல்கள் அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதெல்லாம் எட்டுத்தொகை நூல்கள். வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டு, மறை, நேர். இதெல்லாம் வெளிப்படை விடைகள். கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என குறள் எவ்வகை விடை? சுட்டு விடை. இப்பக்கத்தில் உள்ளதுன்னு எந்த பக்கமும் அதை கை காமிப்போம். அப்படி சுட்டி கூறதுனால அது பேர் சுட்டு விடை. கூற்றுக்கள் சரியா தவறா? வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. கூற்று 1. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல். சரி. கூற்று 2. பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரி. 3வது கூற்று தப்பு. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. காட்சியை பார். பாவுக்கு முன்னாடி இப்போ வரும். கதவை திறக்கு முன்னாடி இத்து வரும். சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர். நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவிச்செல்வம். கேட்பதால் பெறும் அறிவு. சரியான தொடரை கண்டறிக. ஓர் ஊர் ஒரு கடல். உயிரெழுத்து வர்றதுக்கு முன்னாடி ஓரும். உயிரெழுத்தான, அதனால ஓர். கடல். உயிர்மெய் எழுத்து, அதனால ஒரு. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக. சப்பாத்தி, கள்ளி, தாளை, இலைங்கிறது பொருத்தமற்றது. அப்போ மற்றதெல்லாம் பொருத்த முடியாது. கமுகு, பாக்கு, கூந்தல். நெல், வரகு, தாள். கரும்பு, நாணல், தோகை. சந்திப்பிழை. கதையை படித்தேன். இப்போ மிகவும். கதையை படித்தேன். மேற்சொல் காண்க. தந்தான், தா.